இந்தியாவில் தேர்தல் நடத்துவதற்கு வாக்காளர்களை அதிகமாக வாக்குச்சாவடிக்கு வரவழைத்து வாக்களிக்க செய்வதற்கு அமெரிக்கா எதற்கு உதவணும்? இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாத, மீள முடியாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்றது மோடி அரசு. தேர்தலுக்கு அப்படின்னு குறிப்பிட்டு எதையும் செய்யல அப்படின்ற மாதிரி கைகடுவை பார்த்து நிதி அமைச்சகம் சொல்லுது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய எலன் மஸ்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது இந்தியாவில் வாக்காளர்களினுடைய பங்கேற்பை அதிகரிக்க செய்வதற்காக இந்த 21 பில்லியன் தரப்பட்டிருக்கிறது சொல்றாரு. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது என்று எஸ்.ஒய் குரேஷி சொல்றாரு. நம்முடைய ஜனநாயகத்தில் வேறொரு நாடு தலையிடுவது அது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்றதெல்லாம் நிறைய பேசிருக்கிறாரு மோடி. எல்லாருமே அவருக்கு அந்த நாட்டுடைய ஃபண்டை வாங்குறதுக்கான அவசியம் என்ன? மோடியினுடைய பயணம், அமெரிக்க பயணம் வெற்றி அப்படிலாம் பேசுறாங்க. எந்த இடத்துல வெற்றி? வணக்கம் தோழர்களே. ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அமெரிக்க அரசு அதனுடைய USAID என்று சொல்லக்கூடிய US ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஃபண்டிங்கில் இந்தியாவில் வாக்காளர்களினுடைய பங்கேற்பை அதிகரிக்க அவர்கள் கொடுத்த அந்த நிதி உதவி $21 மில்லியன் அப்படின்றது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது மோடி அரசிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துள்ளது. இந்தியாவில் தேர்தல் நடத்துவதற்கு வாக்காளர்களை அதிகமாக வாக்குச்சாவடிக்கு வரவழைத்து வாக்களிக்க செய்வதற்கு அமெரிக்கா எதற்கு உதவணும் எப்படின்ற கேள்வி பெரிதாக எழுப்பப்பட்டது. அந்த பிரச்சனையை காங்கிரஸை நோக்கி தள்ள பார்த்தார்கள். ஏனென்றால் அது தொடர்பான ஒப்பந்தம் 2012 போடப்பட்டது. ஆனால் அந்த தொகை ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிற்கு வந்துள்ளது. எனவே இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாத, மீள முடியாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்றது மோடி அரசு. இந்த நிலையில் தான் இந்தியாவினுடைய அயலுறவு அமைச்சர் என்ன சொல்கின்றார் என்றால், அயலுறவு அமைச்சரும் சரி, இந்தியாவுடைய நிதி அமைச்சகமும் சரி, பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், பல்வேறுபட்ட திட்டங்களுக்காக சர்வதேச அளவில் அமெரிக்காவினுடைய USAID நிதி உதவி செய்கிறது. அதில் இந்தியாவிலும் அந்த ப்ராஜெக்டுகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு வாட்டர் சப்ளை, அப்புறம் ஹைஜீன் போன்றவற்றிற்கும் அவங்க நிதி உதவி செய்யறாங்க. வாஷ் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கெல்லாம் உதவி செய்யறாங்க. ஆனா தேர்தலுக்கு அப்படின்னு குறிப்பிட்டு எதையும் செய்யல அப்படின்ற மாதிரி கைகடுவை பார்த்து நிதி அமைச்சகம் சொல்லுது. இதே தான் அயலுறவு அமைச்சகமும் சொல்லுது. இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தேர்தலுக்காக நம்ம ஒன்று இது பண்ணலை, அது ஒரு இந்தியாவுக்கு இது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அமெரிக்காவினுடைய திட்டங்களுக்காக, பல்வேறு நாடுகளில் நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்களுக்காக செய்யப்படக்கூடிய உதவி என்றால் அது ஏன் உங்களை ரொம்ப ஒரு கன்சர்ன், உங்களுடைய கவலை எதுக்கு அதிகப்படுத்தணும்? அது சாதாரண விடயம் தானே. UNDPன்னு சொல்லக்கூடிய ஐநாவினுடைய மேம்பாட்டு திட்டங்கள் ஆனாலும் இல்லை USAID உதவின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சொன்ன மாதிரி ஒரு செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, உலகம் முழுவதும் இப்படி 2000க்கு பிறகு அமெரிக்கா கொடுத்து உதவி இருக்கக்கூடிய USAID, அதன் மூலமாக கொடுத்து உதவி இருக்கக்கூடிய தொகை $48 பில்லியன், 4800 கோடி டாலர்கள் நடப்புல வச்சுங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்ப பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ் கொடுக்குறாங்க, இந்தாண்ட இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கொடுக்குறாங்க, நடுவில் இருக்கிற நம்மளுக்கு கொடுக்குறாங்க, எல்லா நாட்டுக்கும் அவங்க கொடுக்குறாங்க வெவ்வேறுபட்ட திட்டங்களுக்கு. ஆனால் இதுல டோஜி என்று சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய எலன் மஸ்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது இந்தியாவில் வாக்காளர்களினுடைய பங்கேற்பை அதிகரிக்க செய்வதற்காக இந்த 21 பில்லியன் தரப்பட்டிருக்கிறது சொல்றாரு. ஆனா அந்த விடயத்துல பாத்தீங்கன்னா நிதி அமைச்சகமும் அயலுறவு அமைச்சகமும் அமைதி காக்குறாங்க. ஆனால் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த எஸ்.ஒய் குரேஷி என்ன சொன்னார்னா, அந்த காலகட்டத்தில் நான் இருந்தேன், அப்போ ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு, அது தேர்தல் ஆணையத்துக்கு தான் அது கொடுக்கப்பட்டது. ஆனா ஸ்பெசிபிக்கா இப்படி ஒரு திட்டத்தை வச்சிடல. அதாவது வாக்காளர்களை அதிகமாக கொண்டு வரக்கூடிய, அதாவது என்ன அப்படின்னா, தேர்தலில் பங்கேற்குங்கள், உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள், நீங்கள் தான் தேர்தலை அரசியல், நீங்கள் தான் உங்களுக்கான ஆட்சியை தேர்ந்தெடுப்பீர்கள், வாக்கு என்பது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது, ஜனநாயகத்தில் அது உங்களுடைய
பெரும் சக்தி, மக்களிடையே அந்த சக்தி இருக்கு, இப்படிலாம் சொல்லிட்டு கொண்டு வரணும் இல்லையா? அதுக்காகத்தான் அப்படின்ற மாதிரி அந்த ஃபண்டு வாங்கப்படல. ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு தான் கொடுக்கப்பட்டது. அது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது என்று எஸ்.ஒய். குரேஷி சொல்றாரு. ஆனா அப்படி ஒரு இடத்தையே சுட்டி காட்டாமல், ஒப்புக்கொள்ளாமல் நிதி அமைச்சகமும் அயலுறவு அமைச்சகமும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. நமது கேள்வி என்னவென்றால், எது உண்மை? $21 பில்லியன் ஸ்பெசிபிக்கலி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கண்டக்டிங் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா என்று அமெரிக்காவிடமிருந்து வாங்கியிருக்கிறீர்களா? வாங்கி இருக்கின்றோம் என்றால் எதற்காக வாங்கினீர்கள்? அமெரிக்கா எவ்வளவு ஃபண்ட் எல்லாம் கொடுக்குது, அதை நம்மளும் பயன்படுத்திக்குவோம் என்ற நோக்கில் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கலாம். ஏன் இதை வாங்கினீங்க? தேர்தல் அப்படின்றது நம்மளுடைய இன்டர்னல் அஃபேர். நம்முடைய ஜனநாயகத்தில் வேறொரு நாடு தலையிடுவது அது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்றதெல்லாம் நிறைய பேசிருக்கிறாரு மோடி, எல்லாருமே. அவ்வாறு இருக்க அந்த நாட்டினுடைய ஃபண்டை வாங்குறதுக்கான அவசியம் என்ன? அந்த ஃபண்ட் அப்படி வாங்கி இருக்கிற ஃபண்ட் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? ஏன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஆண்ட்ரோவன் போர்ட்டர் அப்படின்ற ஒரு பப்ளிக் ரிலேஷன் நிறுவனம் வந்துட்டு மோடியினுடைய வெற்றிக்காக இங்க வேலை செஞ்சிருக்குது. எங்க? இந்தியால. குஜராத் இஸ் ஷைனிங் அப்படின்னு சொல்லி அந்த முடக்கத்தை கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ அண்ட் போர்ட்டர், அந்த ஏஜென்சி தான். இங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, இப்ப பிரசாந்த் கிஷோர் மாதிரி அங்க அவங்க வந்துட்டு இப்படி இந்த நிறுவனம் கொடுத்துச்சு. இதுக்கான ஃபண்டிங் எங்கேருந்து வந்துச்சு? எப்படி கொடுக்கப்பட்டது? இது பயன்படுத்தப்பட்டதா? எதிர்கட்சிகள் பயன்படுத்தப்பட்டதா? இல்ல தேர்தல் ஆணையமே பயன்படுத்திச்சா? இப்படி ஏராளமான கேள்விகள் எழும்புது இல்லையா? ஏன்னா அமெரிக்கா கொடுக்குது அப்படின்னம்னா அமெரிக்கா ஒரு நோக்கம் இல்லாம கொடுக்குது. இப்படி கொடுத்து அது அப்படியே அமெரிக்க நிறுவனங்களுக்கே பொசைகிற மாதிரி தண்ணியை பாச்சு அப்படின்னு சொல்றதுலாம் அமெரிக்காவுக்கு ரொம்ப சாதாரணம். புரியுதுங்களா? இந்தியா ஷுட் டூ இம்ப்ரூவ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய நாட்டினுடைய முதலீடுகளுக்கு நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கி தரணும். சுலபமா அவங்க பிசினஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு வரி கட்டாமலே வெளில போறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட தான் எல்லாம் செய்யப்படுது. இப்பதான் அவரு சொல்றாரு ட்ரம்ப், நீங்க எவ்வளவு வரி போடுறீங்களோ அதே அளவுக்கு வரியை நான் இங்கேயும் போடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அதானியினுடைய டெஸ்லா காருக்கு அப்படியே இறக்குமதி பண்ணி கம்ப்ளீட்லி நாக் டவுன் கண்டிஷன் சொல்லுவாங்க, சிகேடி கண்டிஷன்ல, அதுல வந்துட்டு நாங்க இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணி விற்கிறது, அதுக்கு வெறும் 5% டியூட்டியும் குறைச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்க. மோடியினுடைய பயணம், அமெரிக்க பயணம் வெற்றி அப்படிலாம் பேசுறாங்க. எந்த இடத்துல வெற்றி? அமெரிக்காவோட சேர்ந்துக்கிட்டு அந்த F-35 விமானங்கள் வாங்குவதற்கு கையெழுத்து போட்டு வந்தாரு. அப்புறம் வந்துட்டு ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் SMR, இன்னும் பெரிய SMR மாடுலர் ரியாக்டர், பெரிய மாடுலர் ரியாக்டர், இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு வந்திருக்கிறாரு. அவங்களுடைய நிறுவனங்களுக்கு தேவையான பிசினஸை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு, பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு மோடி. இந்தியா பெற்றது என்ன அது சொல்லுங்க. ஆக மோடியினுடைய அமெரிக்க பயணம் எந்த இடத்துல வெற்றின்னு இவங்க சொல்றாங்க? அது சொல்லட்டும். இல்ல, அதுக்குள்ள என்ன பண்ணாங்க? மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை, அது இதெல்லாம் தூக்கி முன்னாடி போட்டு அதை வாதிக்க வச்சு இதை பின்னுக்கு தள்ளிட்டாங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் வாதிச்சாதான் உண்டு. ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஆங்கில தொலைக்காட்சியெல்லாம் வாதிக்க போறது இதெல்லாம் இல்லையா? மோடியினுடைய முகத்திரையை கிழிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது அவங்க வாதிக்க போறது இல்லை, நம்ம வாதிச்சாதான் உண்டு. ஆனா இங்க இருக்கிற தொலைக்காட்சிகளும் அது வாதிக்கல. மோடி அமெரிக்கா போனாரு, 2 நாள் பயணம், ட்ரம்ப்பை சந்திச்சு இதெல்லாம் ஆச்சு. இதெல்லாம் மட்டும் சொல்றீங்களே, இந்தியாவுக்கு பெற்று வந்தது என்ன அது சொல்லுங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் டெக்னாலஜி ஒன்றும் கிடையாது. இதுலயும் இந்த SMR, இந்த மாடுலர் ரியாக்டர் வந்துட்டு வாங்குறதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா AI தொழில்நுட்ப ஆராய்ச்சியில ஈடுபட போகுது, அதுக்கு நிறைய மின்சாரம் தேவை இல்லையா, எனவே ரியாக்டர்ஸ் தேவை. என்னடா அது கூத்து, என்ன காது கூத்து? AI தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கு வந்துட்டு அப்படியாப்பட்ட எலக்ட்ரிசிட்டி வேணுமா? அப்படி ஒரு காரணத்தை சொல்லி எக்ஸ்பிரஸ்ல நான் செய்தி படிச்சேன், அதனால தான் நான் சொல்றேன். இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த நாட்டினுடைய தேர்தலை நடத்துவது தொடர்பாக 1000 கேள்விகள் உள்நாட்டில் எடுத்து அந்த இடத்துலதான் ட்ரம்ப் 2 விடயத்தை சொல்றாரு. ஒண்ணு, மோடியை வச்சுக்கிட்டே சொல்றாரு, இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தாதீங்க, மறுபடியும் வாக்குச்சீட்டுக்கே வரணும் அப்படின்றாரு. ஒண்ணு. 2வது விஷயம், இந்தியாவில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு உதவ $21 பில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, $2.1 crore கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக?
ஆக இதையெல்லாம் நாம் தான் ஆழமாக சென்று பார்க்க வேண்டும், பாதிக்க வேண்டும், பகிர்ந்து மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதை செய்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.